உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம், பண செலவுகள் இல்லாத மருத்துவம், பாலர் முதல் முதியவர் வரையிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மருத்துவம். அன்றாடம் எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் பார்த்து வருகின்றோம். இன்று சில குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். இன்றைய சமுதாயத்திலே சர்க்கரை நோய் என்பது வீட்டுக்கு இருவருக்காவது இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். டயாபெட்டிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். பிளட் சுகர் அல்லது யூரின் சுகர் என்று சொல்லக்கூடிய வகையிலே குருதியிலே சர்க்கரை கலந்து இருப்பது, சிறுநீரிலே சர்க்கரை வெளியாவது, அதிலே சர்க்கரை என்று சொல்லுகின்ற பொழுது டைப் 1 டைப் 2 என்று சொல்லுகின்ற வகையை நாம் பார்க்கின்றோம். எந்த விதமான சர்க்கரை நோயாக இருந்தாலும் சரி, கொய்யா இலை 5-6 எடுத்து அதை நீரில் இட்டு காய்ச்சி சிறிது சீரக பொடியை சேர்த்து இரவு நேரத்திலே அன்றாடம் பருகி வருகின்ற பொழுது இருவித சர்க்கரை நோயிலே இருந்தும் நமக்கு ஓரளவுக்கு விடுதலையை தரக்கூடியதாக இந்த கொய்யா இலை என்பது நமக்கு பயனாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, த ஹார்ட் அட்டாக் என்ற ஆங்கிலத்திலே மார் அடைப்பு, மார் வலி என்று சொல்லுகின்ற ஒன்றை நாம் பார்க்கின்றோம். இந்த இதய நாளங்களிலே அடைப்பு ஏற்படுகின்ற பொழுது இதயம் நின்று போகின்ற நிலையை ஹார்ட் அட்டாக், த ஸ்ட்ரோக் என்றெல்லாம் ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். இந்த இதய நாளங்கள் குறுகி வருவதனாலே சரியான வகையிலே குருதி ஓட்டம் நடைபெறாத போது இதயம் அடைபெற்று நின்று போகின்ற நிலை ஹார்ட் அட்டாக் என்பது. இதற்கு சின்னமோம் என்று சொல்லுகின்ற லவங்க பட்டை நமக்கு ஒரு அற்புதமான மருந்தாகி ஒரு வேசோ டைலேட்டர் என்கின்ற நிலையிலே பணி செய்து இரத்த நாளங்களிலே இருக்கின்ற அடைப்பை, குறிப்பாக ட்ரைகிளிசரைட்ஸ் என்கின்ற கொழுப்பினாலே ஏற்பட்ட அடைப்பை அது அகற்றி இரத்த நாளங்களை விரிவாக்கி சரியான வகையிலே குருதியை போகும்படி செய்து இதயத்துக்கு இதமான பலத்தை தரக்கூடியதாக லவங்கப்பட்டை விளங்குகிறது. தினம் 6 கிராம் அளவுக்கு லவங்கப்பட்டையை எடுத்து இரவு நேரத்திலே சுடுநீரோடு கலந்து பருகி வருகின்ற பொழுது இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய தேவையற்ற கெட்ட கொழுப்பு மட்டும் அல்லாமல் த லோ டென்சிட்டி லிபிட் என்று சொல்லுகின்ற எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு சத்துவத்தையும் கரைத்து இதய நாளங்களுக்கும் சரி மற்ற இரத்த நாளங்களுக்கும் அது நன்மை தந்து ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, இந்த லவங்கப்பட்டை சூரணம் என்பது சர்க்கரை நோயை கூட சற்று தணிக்கக்கூடிய ஒன்று என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, கேப்சிகம் ஃப்ரூட்டசென்ஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது சில்லி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இது மிளகாய் என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. மிரப்பக்காய என்று தெலுங்கு பாஷையிலே சொல்லப்பெறுகின்றது. மிக காரமுடையது இருந்தாலும் இது ஒரு மருத்துவ குணத்தை நமக்கு தரக்கூடியதாக திகழ்கிறது. அளவோடு இந்த மிளகாயை பயன்படுத்துகின்ற பொழுது உள் உறுப்புகள் அத்துணைக்கும் ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே தூண்டுதலை ஏற்படுத்தி அனைத்து உறுப்புகளையும் சரியான வகையிலே செயல்பட வைக்கிறது. வலியை குறைக்கக்கூடிய தன்மையுடையதாக திகழ்கிறது. இது உட்புறமாக நாம் பயன்படுத்தினாலும் சரி,
அல்லது வெளிப்புறமாக பயன்படுத்தினாலும் சரி, வலியை தணிக்கக்கூடிய ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஒரு ஆன்டி பீரியாடிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். முறைவிட்டு அவ்வப்போது வந்து நம்மை துன்புறுத்துகின்ற நோய்களை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. சியாலகோக் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்றது எச்சிலை சுரக்கக்கூடிய ஒன்று. நமக்கு செரிமானம் ஆவது என்பது எச்சிலை பொறுத்தும் அமைகிறது. எச்சிலோடு உட்செல்லுகின்ற உணவு என்பது அது நமக்கு வெகு சீக்கிரத்திலே செரிமானமாகிறது. அதனால்தான் நொறுங்க தின்பவருக்கு 100 வயது என்று ஒரு பழமொழி உண்டு. நொறுங்க நாம் தின்னுகின்ற வகையிலே, நன்கு மென்று தின்னுகின்ற நிலையிலே எச்சில் அதிகமாக உணவோடு கலந்து உட்செல்லுவதனாலே அது ஒரு செரிமானத்தை உண்டு பண்ணி ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக திகழ்கிறது. அதோடு கூட வலி வீக்கங்களை, இந்த ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டு வலிகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. டிஸ்பெப்சியா என்று சொல்லக்கூடிய பசியின்மையை போக்கி பசியை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது. குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக இருந்து இதய நாளங்களுக்கு இதமான சூழ்நிலையை தந்து இதயத்தை சரியான வகையிலே செயல்பட வைக்கிறது. இப்படி பல்வேறு பலன்களை உடைய மிளகாய் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு மிளகாய் செடியோட மருத்துவ குணங்கள் என்ன, மிளகாய் செடியோட பாகங்களை நம்ம மருந்தா எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம மிளகாய் வற்றலை பயன்படுத்தி நரம்பு வலி, தசைகளில் ஏற்படக்கூடிய பிடிப்பு, மூட்டு வீக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கு வெளிப்பூச்சு மருந்தாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தைலம் தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள் மிளகாய் வற்றல், பூண்டு, விளக்கெண்ணெய். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நம்ம விளக்கெண்ணெய் விட்டுக்கலாம். விளக்கெண்ணெய்க்கு வாதத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனாலும் வலியை போக்கக்கூடிய ஒரு அனால்ஜெசிக்காக இருக்கிறதுனால நம்ம விளக்கெண்ணெய் பயன்படுத்துகிறோம். இதோட நம்ம வற்றல் மிளகாய், காய்ந்த மிளகாய் யூஸ் பண்ணணும். இதோட விதைகள் எல்லாம் முழுமையாக நீக்கிடணும். விதைகளோடு நம்ம பண்ணோம்னா ரொம்ப எரிச்சல் உண்டாக்கும். அதனால விதைகளை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும். நம்ம ஒரு 50 ml அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்தோம்னா எண்ணெய் நல்லா சூடானதும் ஓரிரு மிளகாய் சேர்த்தோம்னாலே போதும். இந்த தோலை மட்டும் எடுத்துக்கலாம். பூண்டு பற்கள் ஒரு 3 அல்லது 4 பற்கள் நம்ம இடித்து இதோட சேர்த்துடணும். விளக்கெண்ணெய் காஞ்சதும் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் ஆகும்பொழுது நம்ம மிளகாய் வற்றல் சேர்த்து தைலம் காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இது நம்ம ஒரு பேசிக் தைலமாக பயன்படுத்திக்கலாம். வலி நிவாரணி தைலமாக. மசில்ஸில் ஏதாவது கிராம்ப்ஸ் இருந்தாலோ அல்லது பிடிப்பு இருந்தாலோ நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா தண்ணியில் ரொம்ப நேரம் நின்று வேலை செய்யும் பொழுதோ அல்லது மழை காலத்துலேயோ அடிக்கடி மசில் கிராம்ப்ஸ் ஏற்படும். கால் நரம்பெல்லாம் இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த மிளகாய் தைலத்தை மேல் பூச்சா பயன்படுத்திட்டு வரும் பொழுது நரம்பு இழுக்கிறதெல்லாம் குறையும். அதனால வரக்கூடிய வலி கம்மியாகும். பூண்டு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மிளகாய் வற்றல் சேர்த்து அது பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் இந்த தைலத்தை அப்படியே வச்சிடணும். ஒரு 1 மணி நேரம் வச்சுட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்து வலி நிவாரணி தைலமாக நம்ம இதை பயன்படுத்தலாம். மதுவுக்கு அடிமையாகி குடிப்பழக்கத்திலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறவங்க மிளகாய் இலையை மருந்தாக பயன்படுத்தலாம். படிப்படியாக அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3 மாதங்களாவது தொடர்ந்து தினமும் எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த மிளகாய் இலை மட்டும் எடுத்துக்கணும், காய் பயன்படுத்தக்கூடாது. மிளகாய் இலை ஒரு பிடி அளவுக்கு எடுத்துட்டு அதோட லவங்கப்பட்டை, இந்த பட்டை ஒரு துண்டு, ஒரு தேக்கரண்டி அளவு சோம்பு, பெருஞ்சீரகம், அதோட கற்கண்டு, இதெல்லாம் சேர்த்து நீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். 200 ml அளவுக்கு நீர் விட்டு அதோட இந்த பொருட்கள்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு 50 ml வற்ற வச்சுட்டு அதை வடிகட்டிட்டு தினமும் ஒரு வேளை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரும் பொழுது லிவர் டாக்ஸிசிட்டி கம்மியாகும். ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனால லிவரில் ஏற்படக்கூடிய டாக்ஸிசிட்டி கம்மியாகும். அதே போல் மதுவின் மீது இருக்கக்கூடிய நாட்டம் குறையும். மது பழக்கத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சமையலுக்காக மிளகாய் பயன்படுத்தும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் அந்த விதைகளை நீக்கிட்டு பயன்படுத்துறது நல்லது. காரத்துக்காக
நம்ம பெப்பர் மிளகு பயன்படுத்துறது நல்லது. மிளகாய் எந்த அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. மிளகாயில் விட்டமின் சி இருக்குது, இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணோம். இந்த மாதிரி நன்மைகள் இருந்தால் கூட அதிக அளவில் நம்ம பயன்படுத்தும் பொழுது இது மூலம் அல்சர் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய பொருளாக இருக்கிறதுனால இதை நம்ம அளவாக பயன்படுத்தணும். இந்த மிளகாய் தைலம் இப்போ நல்லா ஆறிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். இந்த தைலம் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கணும்னா இந்த தைலத்தை காய்ச்சி நம்ம இறக்கும் பொழுது இதோட பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதே போல் கற்பூரம் கொஞ்சம் சேர்த்து இந்த தைலத்தை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். விளக்கெண்ணெய், பூண்டு மற்றும் மிளகாய் சேர்ந்த இந்த தைலத்தை மேல் பூச்சா பயன்படுத்திட்டு வரும்பொழுது நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலி கம்மியாகும். மசில் கிராம்ஸ்க்கு இதை மேல் பூச்சி மருந்தாக பயன்படுத்தலாம். அதே போல் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் கம்மி பண்ணும். அன்பான நேயர்களே, மிளகாயிலே இருக்கக்கூடிய கேப்சசின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் ஒரு அற்புதமான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வலி வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மிளகாயிலே இருக்கின்ற சிவப்பு வண்ணம் ஒரு லைகோபீன் என்கின்ற சத்துவத்தை அதிகமாக பெற்றிருக்கிறது. இந்த லைகோபீன் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. இந்த மிளகாய் இலைகளை ஒரு பிடி எடுத்து அதனோடு சிறிது சீரகம் சேர்த்து அதை கொதிக்க வைத்து அன்றாடம் பருகுகின்ற நிலையிலே ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே மதுவினால் ஏற்பட்ட நச்சுக்களை உடலிலிருந்து வெளித்தள்ளக்கூடியது மட்டுமல்லாமல் மூளையிலே மதுவினுடைய நாட்டத்தை அது தடுக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. மதுவை மறப்பதற்கு ஒரு நல்ல மருந்தாக இது விளங்குகிறது. மிளகாய் பசியை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது. இந்த மிளகாயோடு பூண்டு, அல்லியம் சாட்டிவம் என்று சொல்லக்கூடிய பூண்டு, இந்த பூண்டிலே அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருள் மிகுதியாக இருக்கிறது. இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக், ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பூண்டு பெற்றிருப்பதனாலே நாம் உணவிலே எல்லா வகையிலேயும் பூண்டை சேர்க்கின்றோம். இந்த அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருள் ஒரு வலியை போக்கக்கூடிய, அதாவது ஒரு ஆஸ்பிரினுக்கு இணையான மருத்துவ குணத்தை இந்த பூண்டு பெற்றிருக்கிறது. வலியை தணிக்கக்கூடியது, குருதி ஓட்டத்தை சரி செய்யக்கூடியது, வாதத்தை போக்கக்கூடியது, அதாவது காற்றை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இரத்த நாளங்களுக்கு பலன் தரக்கூடியதாக திகழ்கிறது. ஏதேனும் வைரல் என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கிருமிகளாலே ஏற்படுகின்ற நோய்களை உட்புற மருந்தாகவும் வெளிப்புற மருந்தாகவும் இருந்து இந்த பூண்டு தடுக்கிறது. அதனோடு ஃபெனல் என்கின்ற சோம்பு ஒரு டயூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற தூண்டுகின்ற வகையிலே இது பணி செய்கிறது. இது உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற போதும் சரி, மேலுக்கு பயன்படுத்துகின்ற பொழுதும் சரி, குருதி ஓட்டத்தை சரி செய்கிறது. மிளகாய் உணவாகி பயன் தருகிறது, உணவிலே மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். அதில் இருக்கின்ற சிவப்பு வண்ணம் நமக்கு புற்று வாராது தடுக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த மிளகாயோடு விளக்கெண்ணெய், பூண்டு சேர்த்து தைலமாக பயன்படுத்துகின்ற பொழுது பூண்டிலே இருக்கின்ற அல்லிசின் என்ற வேதிப்பொருளும் மிளகாயிலே இருக்கின்ற கேப்சசின் என்ற வேதிப்பொருளும் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை தந்து நமக்கு வலி வீக்கத்தை தணிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்வதனாலே இந்த மிளகாயையும் பூண்டையும் விளக்கெண்ணெயிலே இட்டு காய்ச்சி தைலமாக வைத்து கொண்டு வலி ஏற்படுகின்ற பொழுது, வீக்கம் ஏற்படுகின்ற பொழுது மேற்பற்றாக பயன்படுத்துகின்ற நிலையிலே வீக்கம் வலியிலே இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கின்றது. அன்பான நேயர்களே,
மிளகாய் எப்படி மருந்தாகிறது என்று நாம் தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.